தமிழகத்தை பொறுத்தவரை HMPV தொற்றோட அந்த எண்ணிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னோம். HMPV தொற்று என்பது பெரிய அளவிலான பாதிப்பு தரக்கூடிய ஒன்றல்ல. மிக சாதாரணமாக 3 to 5 நாட்களுக்குள் சளி, இருமல் இது மாதிரியான சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண நோய். குறிப்பாக வடகிழக்கு இந்த பருவமழை காலங்களில் வருகின்ற நோய். அதற்கு மருத்துவமனைக்கு அனுமதியும் தேவையில்லை. அவர்கள் அதற்காக நாம் ஏற்கனவே சொன்னது என்பது, பொது இடங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இந்த மாதிரியான எந்த நோய் பாதிப்பு இருந்தாலும் முகக்கவசங்களோடு பொது இடங்களுக்கு போவது நல்லது, சானிடைஸ் செய்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு சிறிய அளவிலான அறிவுறுத்தல் தான். அதற்கென்று பிரத்யேக மருத்துவம் எதுவும் கிடையாது. பிரத்யேகமாக அனுமதிக்கப்படுகிற நிலையும் இல்லை. அதற்கென்று தனி வார்டுகளும் இல்லை. அது ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு நோய் தான். அது குறித்து பதட்டப்பட வேண்டியதில்லை. இப்ப மருந்து மாத்திரைகளை பொறுத்தவரை இப்ப கூட நான் பார்மசியில போய் இப்ப பார்த்தேங்க. எசென்சியல் ட்ரக்ஸ் ஒரு 300க்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் இருக்கு. எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே சேலத்தில் இந்த மாதிரியான டவுட் வந்து பத்திரிகை செய்தி சொன்ன ஒரு 3 மணி நேரத்திலே நான் ட்ரக் வேர் ஹவுஸ்க்கு எந்த மருந்துகள் இல்லை என்று புகார் சொல்லப்பட்டதோ அந்த மருந்துகளை எல்லாம் பத்திரிகையாளரிடத்திலேயே எடுத்து காட்டினேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த சேலம் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பிரத்யேக அனுமதி. உங்களுக்கு எந்த மருத்துவமனையில் வேணாலும், அரசு மருத்துவமனைகள்ல உங்களுக்கு எந்த மருந்து ஷார்டேஜ் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களோ நீங்களாவே போய் கேட்டு இருக்காங்கிறத உறுதிப்படுத்திங்க. இல்லைன்னு சொன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, உடனே வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அது மாதிரி இல்ல இருக்கு. இப்ப நான் போற இடங்கள் இப்ப நான் போற இடங்கள் எல்லாமே முதல்ல ஆய்வு பண்றதுங்கிறது எசென்சியல் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கா. அது மாதிரி இப்ப பாத்தீங்க, நீங்க சலவையகத்தை பாக்குறோம், உணவகத்தை பாக்குறோம், கேத்தலாப் பார்த்தோம், டிஜிட்டல் எக்ஸ்ரே ரூம் பார்த்தோம், ஒரு ஆக்சிடென்ட் வார்டு ரெட் ஜோன் பார்த்தோம், கிரீன் ஜோன் பார்த்தோம், எல்லோ ஜோன் பார்த்தோம், அப்புறம் குழந்தைகள் மருத்துவமனை பார்த்தோம். தினத்தந்தி நிருபர் சொன்னாங்க அந்த குழந்தைகள் மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னாங்க. உடனே அங்கேயும் போய் பார்த்தோம். ஏதாவது ஒரு நேரத்தில் எப்பயாவது ஏற்பட்டுக்கலாம், இப்ப இல்ல, தண்ணி நல்லா வருதுன்னு சொல்லி அங்க இருக்கிற பணியாளர்களுக்கு கேட்டோம். இப்ப நோயாளிகள் இடத்திலும் கேட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஏதாவது குறைகள் ஒரு பெரிய நிர்வாகம் சின்ன அளவிலான குறைகள் வருவது இயல்பு. அது மாதிரி ஏதாவது இருந்து எங்க கவனத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இல்ல அது மாதிரி வந்திருந்ததுன்னா அதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது குறை இருந்தா சொன்னா பண்ணிக்கலாம். இப்ப கூட இங்க ஒரு குழந்தை நோயாளி, அது சம்பந்தமா டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா? இல்லைங்க சார், சின்ன நோய்க்கு கூட உடனடியா இங்க 108 மூலியமா இங்க அனுப்புறாங்க. அதுதான் இல்ல இப்ப அந்த அம்மாப்பேட்டை மருத்துவமனைங்கிறது இப்போ கண்டிப்பா அந்த மருத்துவமனை இப்போ புதிய கட்டடம் வந்திருக்கு, திறந்து வச்சிருக்கிறோம். அதுல பண்ணிடலாங்க. அதுல படிப்படியா இப்ப இந்த பணியாளர்கள் நியமனங்கள் இருக்கு. புது பணியிடங்கள் நியமிப்பதில் கொஞ்சம் தாமதம்ங்கிறது உறுதி. அதை சரி பண்ணி மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கும் எடுத்து போயிருக்கிறோம். இப்ப அதுல இன்பேஷன்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இப்ப வெறும் ஓபி மட்டும் சொன்னீங்க, இல்ல இன்பேஷன்ட்டும் உள்நோயாளிகளும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்னமும் அதுல கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி நிறைய பேர் அங்கே பயன்பெறுகிற வகையில், ஏன்னா இப்ப அது குறைஞ்சதுன்னா இங்க லோடு குறையும். இல்ல அதுதான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. இப்ப அங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஐபிஎம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன அவசியம் இருக்கோ அது எல்லாத்தையும் படிப்படியாக அது கூடுதலா வசதிகள் இல்ல அதான் சொன்னாங்க. ஒரு 12 லட்சம் லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. இப்ப மாநகராட்சி தான் அது தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இங்க ஏதாவது கிரவுண்ட்ல எங்க சோர்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இவங்களாவே இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற அந்த நீர் வல்லுநர்களை வச்சு ஒரு ஆராய்வு பண்ணிருக்காங்க. எங்கேயாவது அது மாதிரி தண்ணி இருக்கிற சோர்ஸ் இருக்கிற இடங்கள்ல புது போர் போட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த தண்ணீரோடு இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகராட்சியும் ஏற்கனவே அதுக்கு பல வகைகளில் உதவி இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் பெரிய அளவில் ட்ரவுட் இல்ல. இப்ப இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எங்க காட்டுங்க, வாங்க எங்க காட்டுங்க, நான் வரேன். நான் அதுக்குதான் நான் சொன்னேன், இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கிறேன், உங்க குறைகளை சரி பண்றதுக்கு தீர்க்கறதுக்கு இருக்க, எந்த பாத்ரூம் காட்டுங்க, வாங்க நான் பாக்குறேன், வாங்க. இல்ல சொல்றதே தோழர், ஆதாரபூர்வமா சொல்லுங்க. சொன்ன
தப்பு இல்லைன்னு சொல்லலை. நான் சின்னதா ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், இருந்தா சரி பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். எந்த பாத்ரூம் காட்டுங்க, இப்பயே நான் சரி பண்ணி கொடுக்க சொல்றேன். வாங்க கூட்டு போங்களேன், நான் தான் ரெடி சொல்றேன். வாங்க. எங்க இல்ல சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த குழந்தைக்கே வந்து 37.8 லட்சம் ரூபாய்க்கான மருந்து ஃபீஃபா செலுத்தி இருக்கிறோம் நம்ம அந்த இதுல. அதாவது அந்த ஹீமோஃபிலியாங்கிறது ரத்தம் உறையிறதுல ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால ரத்தப்போக்கு அதிகமாயிரும். அவங்க ஆன் டிமாண்ட் அண்ட் ரெகுலர் ரெண்டுமே வந்துட்டு இருப்பாங்க. தேவைப்படும் பொழுது வந்தும் அவங்க அந்த ஃபேக்டர்ஸ் போட்டுக்குவாங்க. இந்த குழந்தைக்கு அது உறைவதற்கான இன்ஹிபிட்டர்ஸும் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்ஹிபிட்டர்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கான இன்ஜெக்ஷன் தான் ஃபீபா. ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா 37.8 லட்சம் ரூபாய்க்கு அதை செலுத்தி அவருடைய உயிரை வந்து நம்ம காப்பாற்றி இருக்கிறோம். அதுக்குன்னு தனி ஹெட் வச்சு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இல்ல ப்ரொஃபைலாக்சிஸ்க்கும் வெளியில தெரியல, நம்ம இங்க உள்ளது ப்ரொஃபைலாக்சிஸ். மக்களை தேடி மருத்துவம் மூலமா அதுல இந்த ஸ்கீம் இல்ல அது மக்களை தேடி மருத்துவத்துல ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்காக மட்டும் தான் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க மருத்துவமனைக்கு வராமையே வீட்டில் பண்ண முடியாது. இது மக்களை தேடி மருத்துவத்தில் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகளுக்கு மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறோம். ஹீமோபிலியா மாதிரியான நோய் பாதிப்புகளை மருத்துவமனைக்கு வந்து பார்த்துக்கிறது தான் நல்லது. இல்ல அது மாதிரி எங்கேயும் இல்ல ஷார்டேஜ், அது மாதிரி எந்த மருந்துமே எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லைங்க. இல்ல எது தேவைனாலும் வாங்கி கொடுப்போம். கண்டிப்பா தேவைப்படுபவர்கள் விண்ணப்பித்தால் கண்டிப்பா வாங்கி தரப்படும்.